俺しかいない。サスケ。He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 Blue Vortex manga சாப்டர் 10. இந்த சாப்டர்ல வந்து ஒரு மாசான விஷயம் இருக்கு. சாப்டரை ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ。渦巻きナルト。内葉マドラー。Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா ஜூராவை தான் காட்டுறாங்க. போன சாப்டர்ல சிக்கடாயி சோச்சோ ஈனோஜி ஹீமா வரையும் தப்பிச்சு பாப்பாங்கல்ல, அவங்க அப்படியே பறவையில பார்த்துட்டு இருக்கும்போது ஜூராவா அவங்கள பத்தி சொல்லுவான். அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் என் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. ஒருவேளை அவங்க எல்லாரும் என்ன வில்லேஜ் விட்டு வெளியே கொண்டு போக பாக்குறாங்களோ, அதனாலதான் இவ்வளவு வேகமா தப்பிச்சு போறாங்க. அப்ப இவங்களை தேடி யாரோ வருவாங்க. யாரான்னு பார்த்தா கோனஹமாரும் ஒரு சில டீம்ஸும். கோனஹமாரும் ஷிகமாரு கிட்ட அத்துமீன் இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல டீம் 10 இல்ல. ஷிகமாரும் கவலைப்படாத கோனஹமாரு, டீம் 10 இப்போதைக்கு நல்லா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீமாவாரி கூட்டிட்டு சவுத் வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வில்லேஜ் விட்டு வெளியே கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல. இவங்க 2 பேருமே ஏன் ஹீமாவாரியை டார்கெட் பண்றாங்க? போருட்டோவை பார்த்தா ஒரு பக்கம் கடுப்போடு நின்னுட்டு இருப்பான். ஷிகமாரும் அதுக்கப்புறம் கவாக்கி கிட்ட நல்லா கேளு கவாக்கி, போருட்டோவை இப்போதைக்கு மறந்துரு, உடனே அத்துமீன் கிட்ட போ, ஹீமாவாரி இப்ப ஆபத்துல இருக்கா, இப்படி பண்ணனா கண்டிப்பா ஹீமாவாரி நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஹீமாவாரி ஆபத்துல இருக்கான்னு சொன்ன உடனே கவாக்கி அந்த இடத்துக்கு சல்லுன்னு பறந்து போவான். டெல்டாவும் டே கவாக்கி எங்கடா போற, இப்படி சொல்லாம கொள்ளாம போவான்னு சொல்லிட்டு கவாக்கியை ஃபாலோ பண்ணிட்டு போவா. அதுக்கப்புறம் போருட்டோவை காட்டுறாங்க. அந்த கார்மஸ் பிளட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஷிகமாருவும் போருட்டோ நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்னாச்சு? போருட்டோவும் இல்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான், அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹிடாரியும் கோனஹமாரியும் காட்டுறாங்க. ஹிடாரியும் ஜூராவை பார்த்து, ஜூரா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஏன் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க? அது நீ என்கிட்ட கேட்காத, நீ அவங்க கிட்டே கேளு, நான் ஹீமாவாரி தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூராவும் ஹீமாவாரி தேடி கிளம்பிடுவான். ஜூரா போறதை பார்த்து கோனஹமாரும் நாமளும் கூடி சீக்கிரம் போயான்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போவானுங்க. ஹிடாரி வந்து குறுக்கல நிப்பான். கோனஹமாரும் நீ எங்க வழியை மறைக்கிற, ஒழுங்கா வழியை விட்டு போ, எதுக்கு நீங்க எல்லாரும் ஹீமாவாரி தேடி போறீங்க? ஹிடாரியும் நீ ரொம்ப பேசுற, எதுக்கு நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற? கோனஹமாருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல, என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு. கோனஹமாரும் சென்சரி யூனிட் கிட்ட, சென்சரி யூனிட் அத்துமீன் 2 பேர்ல ஒருத்த வந்து சாஸ்கே உச்சிஹான்னு சொன்னீங்க, ஆனா இந்த இடத்துல சாஸ்கே உச்சிஹாவே இல்லையே. சென்சரி யூனிட்டும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆளு தான் சாஸ்கே உச்சிஹா, சாஸ்கே உச்சிஹாவோட அதே சாக்கரா தான். கோனஹமாருக்குலாம் ஒன்னும் புரியல. ஹிடாரியும் டே நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றியா இல்லையா? அப்ப திடீர்னு சாரடாவும் சுமேரவும் வருவாங்க. சாரடா வந்து கோனஹமாரு சென்சே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கத்திட்டே வருவா. ஹிடாரி சாரடாவை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப வெறியான மாதிரி ஆயிருவான். சாரடா உச்சிஹா அப்படின்னு ஹிடாரி செம்ம வெறியாயிட்டு சாரடா பக்கத்துல ஒரு கிளாமார்க்க உருவாக்கி சாரடாக்கு பின்னாடி இருக்கிற கிளாமார்க்ல இருந்து ஹிடாரி சிடோரி எடுத்துட்டு அப்படியே சாரடா அட்டாக் பண்ண வருவான். ஆனா சாரடா ஷேரிங் யூஸ் பண்ணி தப்பிச்சிருவா. அதுக்கப்புறம் சாரடா ஒரு வித்தியாசமான போஸ போட்டு அப்படியே சிடோரி எடுத்துட்டு ஹிடாரி அடிச்சிருவா. சாரடா ரொம்ப ஷாக் ஆயிருவா. ஏன்னா சிடோரி யூஸ் பண்றவங்க வெறும் 3 பேர் தான், ஒன்னு கக்காஷி, சாஸ்கே, அதுக்கப்புறம் சாரடா. இவனுக்கு எப்படி சிடோரி தெரியும் ரொம்ப ஷாக் ஆயிருவா. அதுக்கப்புறம் சாரடா அது நீங்க தானேன்னு சொல்ல வருவா. அதுக்கப்புறம் ஹீமாவாரி குராமாவை காட்டுறாங்க. குராமாவை ஹீமாவாரி கிட்ட நான் தான் குராமா, என்ன வந்து நைன்டேல்ஸ் கூட கூப்பிடுவாங்க, உனக்கு என்ன எப்படி கூப்பிடுமோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோ. ஹீமாவாரியும் குராமாவா நீ தானே எங்க அப்பாவோட உடம்புக்குள்ள இருந்த, அண்ணா நீ இங்க என்ன பண்ற? ஆக்சுவலி நம்ம இப்ப 2 பேரும் எங்க இருக்கோம், நம்ம இப்ப எங்க இருக்கோம், உன்னோட கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கும். நம்ம 2 பேருமே இப்ப மைண்டால தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீயும் நானும் இப்ப ஒரே உடம்புல இருக்கும். இந்த பக்கம் சிக்கடாயி ஹீமாவாரி எந்திரிமா எந்திரிமான்னு கத்துவான். ஆனா ஹீமாவாரி எந்திரிக்கவே இல்லையே. எங்கேயாவது இவ தலையில எங்கேயா முட்டிக்கிட்டாளா, ஏன் இப்படி மயக்க போட்டுருக்கான்னு ஒன்னும் புரியாம இருப்பானுங்க. அப்ப சோச்சோ சிக்கடாயன்னு கூப்பிடுவா. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஜூரா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சிக்கடாயோ சென்சரி யூனிட் எங்களுக்கு இப்ப உடனே பேக்கப் வேணும். ஹீமாவாரியும் குராமா கிட்ட ஆமா இங்க என்னதான் நடக்குது, இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குராமாவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி நான் உங்க அப்பா நருட்டோ உசுமாக்கியோட உடம்புல இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டோம். அதுல என்னோட ஃப்ளேம் ஆஃப் லைஃப் அணைஞ்சு போச்சு. ஆனா எங்களை மாதிரி டெய்லி பீஸ்டுக்கெல்லாம் சாவே இல்ல. எங்களோட உடம்பு உயிரெல்லாம் எடுத்தா கூட எப்படியோ ஒரு சில காலங்கள்ல நாங்க திரும்ப உயிரோட வந்துருவோம். அதுவும் எந்த இடத்துல வேணா உயிரோட வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எப்ப எங்க நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நான் அவனோட பொண்ணுக்குள்ள திரும்ப வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா. இந்த உலகமே ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனது. நீ ஒருவேளை பிறக்கும் போதே நீ என்னோட சாக்கராவோட லைட்டா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் உன்னோட விதி ஹீமாவாரி. ஒரு உசுமாக்கி அதுக்கப்புறம் ஹியூகா கிளனோட ரத்தம் உனக்குள்ள ஓடுது. சரி வீடு நடந்து போச்சு. இப்ப எது ரொம்ப முக்கியம்னா நீ உன்னோட விதியை ஒத்துக்கிட்டே ஆகணும். உனக்கு நடக்க போறது எல்லாத்தையும் நீ ஒத்துக்கிட்டு ஆகணும். நீ என்ன நினைக்கிற, நீ இதெல்லாம் ஒத்துக்கிறியா? ஹீமாவாரியும் ஹாய் நான் தான் ஹீமாவாரி உசுமாக்கி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குராமா. குராமாவும் அப்படி போடு, நீ நருட்டோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. அதுக்கப்புறம் நிஜத்துல பார்த்தா ஹீமாவாரி அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சிருவா. சிக்கடாயெல்லாம் ஐயோ அவன் நம்மள பிடிக்க போறான்டா, சீக்கிரம் வண்டியை வேகமா ஓட்டுறா. ஈனோஜினால முடிஞ்சதுக்கு நான் வண்டியை வேகமா தான் ஓட்டுறேன், இதுக்கு மேல வேகமா போக முடியாது. ஹீமாவாரி ஜூராவை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அதுக்கப்புறம் ஹீமாவாரியே குராமா ஏதாவது பண்ணு அப்படின்னு பயங்கரமா கத்துவா. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவானுங்க. குராமா உனக்கு கேக்குதா, ஏதாவது பண்ணு. ஹீமாவாரி என்னாச்சு உனக்கு? பின்னாடி பார்த்தா அடா
ஆத்தா ஜூரா குட்டி டெய்லி பீஸ்ட் பால மறுபடியும் உருவாக்குறான். ஜூரா வந்து டெய்லி பீஸ்ட் பால விட்டு அந்த பறவையோட இறகுலே அடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜொய்யின்னு கீழே விழுவாங்க. சோச்சோவா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி அப்படியே பலூன் மாதிரி மாறிடுவா. அப்படியே குதிச்சு கீழே வந்து அப்படியே சேஃப் லேண்டிங் ஆயிருவாங்க எல்லாரும். ஈனோஜினோ எம்மா நல்ல வேலைங்களை காப்பாத்துன. ஜூரா வந்து இடத்துக்கு வந்துருவான். நீங்க மறுபடியும் ஒரு நல்ல டீம்னு என்கிட்ட காட்டிட்டீங்க. ஆனா இப்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னா இப்போ நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். ஆனா எனக்கு அதை பண்ண விருப்பம் இல்ல. அதனால நீங்க இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹீமாவாரியும் பயமும் கோவமும் இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஹீமாவாரி குராமான்னு கத்துவா. குராமாவும் குட்டி குழந்தை மாதிரி கத்திட்டு இருக்காது ஹீமாவாரி. இப்போதைக்கு என்னால இதான் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட முட்டாள்தனம் தான். ஆனா இப்ப பண்ணிதான் உன வேற வழி இல்ல. நான் வந்து என்னோட பவர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஹீமாவாரியும் நீ இப்ப என்ன சொன்ன? உன்னோட பவர்ஸ் என்கிட்ட கொடுக்குறியா? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்னால எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும்? குராமாவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. உன்னோட சக்கராவும் என்னோட சக்கராவும் நல்லாவே இணையுது. பயங்கர தொடர்பா இருக்கு. மத்தவங்க சக்கராவோட உன்னோட சக்கராவோட நல்லா இணையுது. நருட்டோவை விட எனக்கு தெரிஞ்சு நீ நருட்டோவை மிஞ்சிருவ. ஹீமாவாரி அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆவா. சரி இவனுங்களை அழிக்கணும்னா உனக்கு முதல்ல என்னோட பவரோட பேசிக் தெரியணும். முதல்ல நீ உன்னை நம்பணும். இல்லனா உனக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சரே இருக்காது. ஜூராவை பக்கத்துல வந்துட்டே இருப்பானா. அப்ப இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஹீமாவாரி முன்னாடி போயிட்டு ஜூராவை ஒரு கிக் விடுவா. ஆனா அவன் என்னன்னா ஹீமாவாரியோட காலை பிடிச்சு அப்படியே சுத்தி விட்டுருவான். அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. ஹீமாவாரியோட காலை பார்த்தா பிறண்டுருச்சு. என்னால முடியாது போல. இதுக்கு நான் தகுதியானவே இல்ல. ஈனோஜின் செம்ம காண்டாயிட்டு ஜூராவை நோக்கி புளிய விடுவான். உட்ஸ்டைல் யூஸ் பண்ணி அந்த புளிய வெடிக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் ஜூரா ஹீமாவாரியை வந்து உட்ஸ்டைலால புடிச்சு வச்சிருவான். எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாம நிப்பாங்க. ஜூராவும் இப்படி ஒருத்தவங்களை அடைச்சு வைக்கிறது வந்து நாங்க டிவோர்னு சொல்லுவோம். இது ஒன்னும் அவ்வளவு வலிக்காது. உன்னை இந்த மரத்துல அடிச்சு வச்சிருவான். அதுக்கப்புறம் நீ இந்த மரத்தோட ஊட்டச்சத்தாயிருவ. நீ இதுக்கு பயப்பட தேவையே இல்ல. ஹீமாவாரியை பார்த்தா ரொம்ப பயந்துட்டு இருப்பாளா. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு சுயநலவே இருக்காது. உனக்கு கால் உடஞ்சதுல அது கூட உனக்கு தெரியாது. ஈனோஜின் செம்ம காண்டாயிட்டு ஜூராவை கொல்லாம விட மாட்டேன்னு ஓடுவான். சிக்கடாயும் ஈனோஜின் வேணாண்டான்னு கத்துவான். ஆனா அதுக்குள்ள ஜூரா ஈனோஜினை ஒரு கிக் விட்டு அப்படியே படுக்க போட்டுருவான். ஈனோஜினால எந்திரிக்கவே முடியல. ஹீமாவாரியும் ஈனோஜின் இப்படி பண்ணாத, நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு கத்துவா. அப்ப ஜூராவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹீமாவாரி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஆனா இவனுங்க அதை ஒத்துக்காம ஏன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண வரானுங்க. அதுக்கப்புறம் ஈனோஜின் ஜூராவோட காலை பிடிச்சு அவளை ஒழுங்கா விடுடான்னு முடியாம சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜூரா உட்சையில யூஸ் பண்ணி ஈனோஜினோட நெஞ்சே பொளந்து விட்டுருவான். அதை பார்த்து எல்லாரும் ஈனோஜின்னு கத்துவாங்க. ஹீமாவாரி எல்லாம் பாவம் அழுதுருவா. நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன், அது எல்லாத்தையும் கேட்டீங்களா? அவனே அவன் சாவ தேடிக்கிட்டான். அப்ப திடீர்னு ஹீமாவாரி அடிச்சு போட்ட மரத்துல இருந்து பயங்கரமான வெடிப்பு சத்தம். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மரம் வெடிஞ்சு போய் அந்த மரத்துக்குள்ள இருந்து பெரிய பெரிய முடியா வரும். எல்லாரும் அங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமாவாரி அதை எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு அப்படியே அவ கண்ணை காட்டுறாங்க. அவ கண்ணை பார்த்தா குராமாவோட கண்ணு இருக்கு. செம்ம வெறியோட இருக்கா. ஹீமாவாரியும் ஈனோஜின்னா ஏன் இப்படி பண்ண சோச்சோஷிக்கடா எல்லாம் வாயை பொளந்துருவாங்க. ஜூராவும் என்ன ஒரு புது மாற்றம். குராமாவும் இப்ப நீ கோபத்தோட உச்ச கட்டத்துல இருக்க ஹீமாவாரி, அப்படின்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா ஹீமாவாரி அப்படின்னு குராமா கெத்தா சொல்லும். ஹீமாவாரியே கெத்தா வெறியோட காட்டுறதோட இந்த சாப்டர் இதோட முடிச்சுட்டானுங்கோ. ஹீமாவாரி வந்து இப்ப குராமாவோட பவர் எடுத்திருக்கா. இதுல வேற குராமா வந்து நருட்டோவே ஹீமாவாரி மிஞ்சிருவாலாம். அந்த மாதிரிலாம் குராமா சொல்லிருக்கு. சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு எத்தனை லைக்? ஒரு 500 லைக்ஸ் இல்ல ஒரு 300 போதுங்க. ஒரு 300 லைக்ஸ் தெரிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய்.